சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று சொன்னால் நம்புவாயா? எனக்கு தெரிந்த வரைக்கும் நீ நம்ப மாட்டாய் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்கள் மிக மிக அற்புதமானது. உன்னால் யூகிக்க முடியாத சில விஷயங்கள் நடக்க இருக்கிறது. காலம் முழுவதும் கஷ்டப்படுவோம், இன்னொருவருக்கு அடிமையாக இருந்து கொண்டு இருப்போம் என்று நினைத்தாய். ஆனால் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை அப்படி வைப்பதற்கு எனக்கு மனசு வரவில்லை. என்னுடைய பிள்ளையானவர் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு கட்டுப்பட்டு அடுத்தவர்கள் மிரட்டுவதும் அதை பார்த்து பயந்து கொண்டு இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. என்னுடைய பிள்ளை இந்த உலகத்தில் சுதந்திரமாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயம் நான் உனக்கு தொந்தரவாக கொடுக்கிறேன் என்றால் அதற்கு முதல் காரணத்தை தெரிந்து கொள்ளுங்கள். காரணம் என்றால் எதற்காக சாய் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டத்தையே தரமாட்டேன் என்று சொன்ன சாய் எதற்காக இந்த மாதிரியான சில விஷயங்களை நம் கண்ணில் பட வைக்கிறார், சோதனைகளை தருகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சம்பந்தமே இல்லாமல் சில விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேர்ப்பவன் அல்ல. சம்பந்தத்தோடு ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து செய்பவன் தான் நான். உன்னுடைய வாழ்க்கையில் படி நீ இன்பமாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு சிலருடைய குணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த மாதிரியான தேவையே இல்லாத கஷ்டங்களை கொடுத்தேன். தங்கமே, புரிந்து கொள்ள வேண்டும். கர்ம வினையை அனுபவிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் என்றால் நான் செய்தது தான் சரி. புரிகிறதா? என்னுடைய இன்பமான பிள்ளைக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன தெரியுமா? கவலைப்படாதே. உன்னுடைய கர்ம வினையானது முடியும் நேரம் வந்துவிட்டது. சந்தோஷமானது துவங்கும் நேரம் வந்துவிட்டது. எவன் ஒருவனுக்கு வாழ்வில் எப்பொழுதுமே கர்ம வினை இருந்து கொண்டே இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையில் இன்பம் இருக்காது. அதுவே அவனுடைய வாழ்க்கையில் கர்ம வினையானதை முதலில் கழித்துவிட்டால் அடுத்தடுத்து அவனுக்கு வரக்கூடிய அனைத்து விஷயமும் இன்பமாக இருக்கும். இன்பமான ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை நீதான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நானோ நன்றாக புரிந்து கொண்டு விட்டேன். இன்று வியாழக்கிழமை. இந்த நாள் மிக மிக அற்புதமான நாள். ஏனென்றால் இது என்னுடைய நாள். முக்கியமாக சொல்லப்போனால் இது உனக்காக நான் உருவாக்கிய நாள். எப்பொழுதுமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் கவனித்திருக்கிறாயா? ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரிதான், அது எப்பொழுதுமே வியாழக்கிழமையில் தான் நடக்கும். நீயும் அடிக்கடி சொல்வார், எனக்கு பிடித்த கிழமை வியாழக்கிழமை என்று. வியாழக்கிழமை தான் உனக்கு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். நீயும் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டாய்? எது செய்தாலும் வியாழக்கிழமையில் செய்து சில விஷயங்களை வெற்றியை பார்த்து விட்டாய். நான் ஏன் காமித்தேன் என்றால் வியாழக்கிழமையில் உனக்கு அந்த நாள் தான் ராசியான நாள். அதுதான் இன்றைய நாள். இன்று மதியத்திற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் மிக மிக பெரிய அற்புதமான அதிசயமான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. உன்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத விஷயம். எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமே நடக்காது என்று முடிவெடுத்து விட்டு போகட்டும் விடு, அதுதான் நடக்காது என்று தெரிந்து விட்டதே என்று நீ விட்ட செயல் உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் தொடரி உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை உனக்கு கொண்டு வந்து தரப்போகிறது. யோசிக்கவே என்னவென்பது இப்பொழுது நீ கேட்கும் பொழுதே உன் மனமானது என்ன விஷயமாக இருக்கும் என்று தோன்றுகிறது அல்லவா? நடக்கும் பொழுது எவ்வளவு ஆர்வமாக இருப்பாய் என்றிருப்பார். உன்னை விட்டு பல விஷயங்கள் போனது. சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள், சில விஷயங்கள் கெட்ட விஷயங்கள். எப்படி இருந்தாலும் கெட்ட விஷயங்கள் உன்னை நெருங்க போவது கிடையாது. ஏனென்றால் உன்னோடு இருப்பது உன்னுடைய அப்பா. இந்த உலகத்திற்கு உன்னை கொண்டு வந்து இறக்கி விட்டு அதிலிருந்து உன்னை எப்பொழுதும் கண்ணில் வைத்து பார்த்து கொண்டு இருக்கும் இந்த சார் கண்டிப்பாக தவறான ஒரு விஷயத்தை கொடுக்க மாட்டேன். இன்பமான விஷயத்தை மட்டுமே தான் உனக்கு கொடுப்பேன். காலம் முழுவதும் உனக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கும்.
நிறைய நாள் நிறைய விஷயங்களை தேடினாய், எதுவுமே பார் கிடைக்கவில்லை. ஆனால் நீ நினைக்காத நேரத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது பார்த்தியா? அதுதான் தெய்வம் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு முடிவுகள். கண்டிப்பாக உனக்காக நாங்கள் எடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு சிறு சிறிய விஷயங்களிலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் உனக்கு நிச்சயமாக நீ போடும் நாளை விட நாங்கள் எடுத்து வைத்திருக்கும் நாள் மிக அற்புதமாகத்தான் இருக்கும். காலம் உங்களை கண்டிப்பாக சோதிக்கவில்லை அம்மா. உங்களுக்கு தேவைப்படுவதை தான் கொடுக்கிறது. ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்பதை தான் நான் சொல்வேன். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கிறது. ஆனால் நீங்கள் பாருங்கள், உங்கள் கண்ணில் படுவதோ எப்பொழுதுமே பயத்தைக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இனிமே பயப்படக்கூடிய அளவுக்கு வாழ்வில் எதுவும் நடக்காமல் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தால் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக செம்மையாக அழகாக வாழ்வோம் என்று நினைத்தாயோ, அந்த விஷயமானது நடக்கும் நேரம் வந்துவிட்டது. யோசித்துப்பார், உன்னுடைய வாழ்வில் எதெல்லாம் நீ நல்லபடியாக அனுபவிக்கப் போகிறாய் என்று. நாளுக்கு நாள் பல துரோகங்களைக் கண்டு மனம் உடைந்து போய் இருக்கும் உன்னுடைய வாழ்வில் நானோ இன்பமான விஷயத்தை சேர்த்து விடலாம் என்று வந்துவிட்டேன். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கொடுக்க வேண்டிய விஷயத்தை இன்னொருவன் தடுக்கலாம். ஆனால் தெய்வம் தர வேண்டும் என்று நினைக்கும் விஷயத்தை யாராலும் ஒரு பொழுதும் தடுக்க முடியாது. தெய்வம் ஒருவனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டது என்றால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை கொடுத்தே தீருமே தவிர அதை வைத்துவிட்டு கொடுக்கலாமா வேணாமா என்று யோசிக்காது. அவனவனுக்கு உருவாக்கிய விஷயங்கள் அவனவனுக்கு நிச்சயமாக போய் சேரும். அதே போலத்தான் நீயாக ஒரு நாள் முடிவெடுத்து வைத்தாய். அப்பொழுது நடக்கவில்லை என்பதற்காக நீ முடிவெடுத்தாய், இனிமேல் நாம் கேட்பது எதுவும் நடக்காது என்று. ஆனால் நானாக எடுத்த முடிவு எடுத்ததுதான். உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீ ஏதாவது ஒரு முடிவை போட்டு குழப்பிக் கொள்ளாது. நான் நிச்சயமாக உனக்காக எல்லாம் தருவேன் என்று. அதே போலத்தான் இப்பொழுதும் சொல்கிறேன், உனக்காக எல்லாவற்றையும் நான் தருவேன். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் தராமல், எந்த ஒரு நிலையிலும் உன்னை காயப்படுத்தி உனக்கு துன்பமான ஒரு விஷயத்தை எப்பொழுதும் தரமாட்டேன். இன்பத்தோடு இருங்கள், எல்லா விஷயத்திலும் இன்பத்தோடு இருங்கள். இன்பமானது வெகு தூரத்தில் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இன்பமானது வெகு தூரத்தில் இல்லை, உங்கள் அருகிலேயே இருக்கிறது. அதை நீங்கள் தான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போய்விட்டது, இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் கிடைக்காது என்று எதிர்பார்த்து மனம் உடைந்து சோகத்தில் இல்லாமல் இருந்தாயோ, அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. ஆனந்தமாக நான் தருவதை பெற்றுக்கொள். சிலர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ ஆடம்பரமாக இருக்க ஆசைப்படுகிறாய் என்று சொல்வார்கள். ஆனால் நானோ சொல்வேன், நீ அப்படிப்பட்ட பிள்ளையே கிடையாது. எப்பொழுதும் பொறுப்பான பிள்ளை நீ. எல்லா விஷயத்திலையும் நீ கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பிள்ளை நீ.